Welcome back to CS Knowledge Opener. This is Bhaskaran. இந்த சிஸ்டம் எதில் பார்க்கணும் ஃபஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் ஆர் மந்த்லி டெஸ்ட் ஜூன் ஜூலை போர்ஷன் சிலபஸோட டாப்பிக்கில் கவர் ஆகிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதை மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இந்த சாப்டர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது உங்கள் ஸ்கூலில் என்ன சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மிட் டர்ம் போர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ப்ரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ எந்த சாப்டர்ஸ் நம்ம கொடுத்தாலும் அந்தந்த சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்றதை நான் மார்க் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, எல்லா கொஷினையும் எப்பயுமே படிக்கணும். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அந்த கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நான் எப்போயுமே எல்லா வீடியோஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது. எல்லா கொஷின்ஸும் படிங்க, அதே டைமில் இம்பார்ட்டண்டாக இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துங்கன்றதை நான் சொல்லுவேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7 சாப்டர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேரியேஷன் ஆகும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஏற்ற போல் வேரியேஷன் ஆகும். இருந்தாலும் 7 சாப்டர்ஸ் தான், அதை தாண்டி எதுவும் வராது. அது கம்மியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 சாப்டர்ஸ், ஓகேங்களா, 5 சாப்டர்ஸ். ஸோ இது போல் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேங்களா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா 15 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 10-11 கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் லெசன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் லெசன்ஸில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் சப்ரோட்டினா என்ன, ஓகேங்களா, அடுத்தது டிஃபைன் ஃபங்க்ஷன் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ 3 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒய் ஸ்ட்ரிங் லென்த் இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணிங்க 3 மார்க்கில். அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் பேராமீட்டர் வித் அண்ட் வித்தவுட் டைப், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 and 4. ஸோ இந்த கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன்னா பியூர் அண்ட் இம்ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயிலில் நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா 3 மார்க்ஸ்லையும் எழுதலாம், ஓகேங்களா. 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, 3 மார்க்லையும் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லையும் எழுதலாம். சேம் அதே போல் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீட்டெயில் கொஷின்ஸை தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ ரெடியூஸ்டு சிலபஸில் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்கன்றதை நம்ம சொன்னோம். அதே போல் போர்டு எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் அகாடமிக் இயரில். ஆனால் இந்த அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் சிலபஸ். ஒவ்வொரு சாப்டர் எடுத்துட்டாலே அதில் ஒரு 4 டீட்டெயில் இருக்கலாம். 4 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஸோ அதில் நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். இது இப்போ வந்து நம்ம மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு எழுதுறதுனால வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்படி நம்ம கவர் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி எப்படி இந்த 5 மார்க்ஸ் நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ படிக்கும்போதே 5 மார்க் கொஷின்ஸை படிச்சுடுங்க. படிச்சுட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம், ஓகேங்களா. ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா, ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான். கொடுத்துருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை தரவாக படித்த இதை எழுதுங்க. 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் ஹைலைட் பண்ணுற கொஷின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. எல்லா கொஷின்ஸ் படிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா தரவாக பார்த்துங்க. டீட்டெயில் கொஷின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். டீட்டெயில் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அப்போ இந்தந்த கொஷின்ஸில் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். தமிழ் மீடியம் மெட்டீரியல் 1 to 4th சாப்டர் வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். மீதி இருக்கிற ரிமைனிங் சாப்டர் 1 by 1 பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் முன்னாடிக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிவிடுவோன்றதான் சொல்கிறோம். ஸோ சாப்டர் வைஸில் பண்ணுறோம், கண்டிப்பாக அது பண்ணுவோம். ஸோ இதுதான் சாப்டர் 1க்கு. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேங்களா. ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம எடுத்துட்டோன்னா அதில் 2 கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ 2 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 5 மார்க். ஸோ 1 வந்து எடுத்துட்டேன்னா ஃபெசிலிட்டேட், ஓகேவா. ஸோ வாட் இஸ் ஹவ் வில் ஃபெசிலிட்டேட் த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டீட்டெயில் அண்டு செகண்ட் டீட்டெயில் இந்த 2 கொஷின்ஸை படிச்சுங்க, ஓகேங்களா. ஸோ லிஸ்ட்டுனா என்ன, பேர்னா என்னன்னு படிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்றதை படிச்சுங்க. இந்த லிஸ்ட் அண்டு பேர் நீங்கள் படிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிலெல்லாம் இதை கோத்ரூ பண்ணலாம். 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் உங்களுக்கு இந்த 2 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும், புரியுதுங்களா. ஸோ அதேமாதிரி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்
ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ரக்ட்னா என்னன்றது அதில் உங்களுக்கு கவர் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ன்றது கவர் ஆகும். ஸோ அப்போ இது போல் நம்ம படிக்க டீட்டெயிலில் நம்ம கோத்ரூ பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதை அட்டன் பண்ண முடியும், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீட்டெயிலை வந்து கோத்ரூ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேம் அதே தான். இப்போ நான் என்ன இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறேனோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கப்பா. ஓகேங்களா? ஸோ 1 by 1 நான் பண்ணும்போது டைம் ஆகும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன கொஷின்ஸ் மார்க் பண்ணுறனோ அதே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிங்க. சேம் அதே தான் 3 மார்க்லேயும் வந்து நம்ம கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. 3rd லெசன்ஸில் ஸ்கோப்பிங். ஓகேங்களா? ஸ்கோப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்பிங் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீட்டெயில் படித்தாலே நீங்கள் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் எல்லாமே எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். இந்த 3 டீட்டெயிலுமே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். இதில் வந்து எதுவுமே வந்து ஒமிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ். ஓகே, லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், என்க்ளோஸ்டு ஸ்கோப் அண்ட் பில்டின் ஸ்கோப். ஸோ இந்த ஸ்கோப்பெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்ஸ்லேயும் வரும், 3 மார்க்ஸ்லேயும் வரும். ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 5 கேரக்டர் ஆஃப் மாடல்ஸ். இது இம்பார்ட்டன்ட் அண்ட் மாடல் ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட். 2019 ஒரு கொஷின்ஸ் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் படிக்கணுன்றதில்ல. ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டீட்டெயில்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கோப்ஸ் படிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை ஈஸியாக வந்து எழுத முடிஞ்சிடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 5 மார்க்ஸை படிங்க. நான் எப்போயுமே 5 மார்க்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா 5 மார்க்ஸ் படிக்கும்போதே ஆல்மோஸ்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சேம் அதே தான். இப்போ என்ன கொடுத்துருவோம், இந்த 3 டீட்டெயில்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. சாப்டர் 3. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிலையும் த சேம் அதே தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னது அல்காரிதம் சர்ச்சிங் இருக்கும். இதில் ப்ராப்ளி வந்து நம்ம லாஸ்ட் அகாடமிக் இயரில் லீனியர் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா பபுள் சார்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட் 3, 2, 3 and 4 இந்த 3 கொஷின்ஸ். லீனியர் சர்ச் அல்காரிதம், பைனரி சர்ச் அண்டு பபுள் சார்ட். ஸோ இந்த 3 சர்ச் அல்காரிதம் கோத்ரூ பண்ணுங்கள். கேரக்டர்ஸ் ஆஃப் அல்காரிதமும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உங்களுக்கு அது 3 மார்க்ஸ்லேயே வரும். நீங்கள் டீட்டெயிலாக இதை படித்தாலும் 3 மார்க்ஸை ஈஸியாக படிச்சிடலாம். சர்ச்சிங்கில் ஏதாவது ஒரு சர்ச்சிங் வந்துடும்பா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இல்லைனா சாய்ஸ் ஓகே ஆப்ஷன்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷின்ஸில் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எழுதலாம். இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இல்லை 5 டீட்டெயில் எழுதலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் லீனியர் சர்ச், பைனரி சர்ச் அண்டு பபுள் சர்ச் இந்த 3 கொஷின்ஸும் சாப்டர் 4 தரவாக கோத்ரூ பண்ணிவிடுங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 5. ஓகேங்களா? ஸோ பைத்தான் இன்ட்ரடக்ஷன். பைத்தான் இன்ட்ரடக்ஷனில் நான் எப்பயுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 3 கொஷின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்புட் அண்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இன்புட் அண்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதான் 3 கொஷின்ஸ். இந்த 3 கொஷின்ஸை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 3 கொஷின்ஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் வந்து கவர் ஆகும். இல்லை அதிகமாக மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அண்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன், டோக்கன்ஸ் இந்த 2 கொஷின் 2 and 3 இதை கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸ்கிரிப்ட் மோட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 2 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின் அதான் கேட்டிருப்பாங்க. அடுத்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு டீட்டெயில் படிக்கும்போதே ஒரு 2 மார்க்ஸை வந்து நம்ம அதில் படிச்சிடலாம். ஸோ டோக்கன் கேட்டிருந்தா டோக்கன்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோக்கன்ஸ். ஓகேவா? ஸோ இது போலலாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் டெர்னரி ஆப்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் எஸ்கேப் சீக்வன்ஸ். இதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த 2 கொஷின் 3 and 4. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலே கவர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போதே ஈஸியாக படிச்சிடலாம். சாப்டர் 5. ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, புக் பேக் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். ஸோ இதை நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். புக் பேக்கில் இருக்கிற இன்சைட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணிங்க. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் கோத்ரூ பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இதில் இருக்கிற கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அண்டு லூப். ஓகேங்களா. ஸோ இந்த 2 கான்செப்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க, இந்த 2 டீட்டெயிலு. லாஸ்ட் டைம் போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்க இந்த கொஷின் தான் போர்டு எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ எனி ப்ரோக்ராம்ஸ், எந்த ப்ரோக்ராம்ஸ் வேணால் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்சர் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு கீ ஆன்சர் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே. ஸோ இதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து கீ ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம சேனலில் போய் கோத்ரூ பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் லூப்ஸ். ஓகேங்களா. லூப்ஸ் கான்செப்டை தரவாக கோத்ரூ பண்ணிவிடுங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ நான் டீட்டெயில் கொடுக்குறேன்னா அந்த டீட்டெயிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா. அதோட சாப்டர் 7. ஓகேவா. ஸோ சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் புக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் இன்சைட் கொஷின்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸும் இருக்குது. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து புக் பேக் கொஷின்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் அதுதான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. இந்த நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், இதையும் கோத்ரூ பண்ணிங்க. 2019 இந்த கொஷின்ஸ் நமக்கு போர்டு எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இங்கேயும் நமக்கு வந்து ஸ்கோப்ஸோட கான்செப்ட் அதே தான் நீங்கள் எழுதுவீங்க. சாப்டர் 3 என்ன எழுதுவீங்களோ அதே தான் இங்கே எழுதுவீங்க. என்னென்னா அது ரூல்ஸோடு சேர்த்து எழுதுவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா. லோக்கல் ஸ்கோப்பும் நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்கோப்பும் இதில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்தது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், இதை கோத்ரூ பண்ணிங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நான் வந்து நம்ம போர்டு எக்ஸாம் நியரில் நான் எதெல்லாம் புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மெட்டீரியல்லே நமக்கு வந்து இன்சைட் கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஸோ இது உங்களுக்கு எதில் கவர் ஆகுனா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து படிங்கன்றதை நம்ம சொல்கிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான். இப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோமோ டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, டீட்டெயில் என்னென்ன கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே தரவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டீட்டெயில் படிங்க. நீங்கள் டீட்டெயில் படிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். இல்லை நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் படிக்கணும்னா அப்போ நான் என்னென்னலாம் இப்போ மார்க் பண்ணி கொடுத்துருக்கணும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதை படிச்சுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிச்சுங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வரும். நான் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஆர் டைப்பில் கேட்டிருந்தாலும் சரி, ஆர் டைப் இல்லாமல் ஒரு 5 டீட்டெயில் கொடுத்து எழுத சொன்னாலோ இல்லை 3 டீட்டெயில் கொடுத்து எழுத சொன்னாலும் மார்க் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது, அதை நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே தரவாக கோத்ரூ பண்ணுங்கள், மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு படிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதே வந்து மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க மெட்டீரியல்ஸு. ஆனால் வந்து இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ்டு எடிஷன் 2020. ஓகேங்களா. 2020 பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணுது. நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2020-22. ஓகேங்களா. ஸோ இந்த ரிவைஸ் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கு தான் நீங்கள் எல்லாமே படிச்சுட்ருக்கீங்களான்றத ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா புக்கு ரிவைஸ் எடிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சேஞ்சஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற போல் நம்ம மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாமே நம்ம கொடுப்போம். 1 or 2 சேஞ்சஸ் தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து சேஞ்சஸ் இருக்காது. இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம அதை மென்ஷன் பண்ணி எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களோட மிட்டம் எக்ஸாமை வந்து தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.